அண்ணமார் அர்ச்சமார்களே கொஞ்சம் ஆரவார வெற்றிகள் ரிப்போர்ட்டுங்களே பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, எதிர்கால இளைஞர்களே, வருமான வாலிகர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் எனதருமை கூடிய விவசாய பெருமைகளே, அத்தனை உறவுகளுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பிச்சாச்சு. நாடக அமௌண்ட் ஏதோ 45,000 தான். அதை கெடுக்கிறது வெறும் 150 ரூபா. எப்படி? ஆமா, பலா போன சாராயத்தை குடிச்சுட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுறது. இங்க நம்ம ஊர்ல அப்படி இல்லப்பா. அப்படி இருக்காது, ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அது போன வாரம் நீ போன பாரு அந்த ஊரு. இங்க நம்ம ஊர்ல அந்த பழக்கமே கிடையாது யாருக்கும். அதானே, ஆண்கள் கூட்டத்தோட பெண்கள் கூட்டம் நிறைய இருக்குது. ஆமா, பரவாயில்ல. 100 நாள் வேலைக்கெல்லாம் போறீங்களாத்தா? போவீங்க இருக்கும். அது குடும்ப கட்டுப்பாடு பண்ண கூட்டம்பா. இன்னைக்கிட்டேதான் இருக்கணும். இனிமே பண்ணுங்கிற நிலைமை வரும். ஆண்கள் கூட்டத்தோட பெண்கள் கூட்டமா நிறைய இருக்குது. அதனால ஆண்களோட நம்ம ஊர்ல நீ பெண்கள் நாடகத்தை ரசிப்பாங்கிற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம பங்காளியில மாதிரி இல்லைங்க சைட்ல பாத்துட்டேன். இல்ல நம்ம பங்காளிய. அப்படியா? நீங்க எல்லாம் 8-9 மணிக்கு வந்துட்டியா, அதனால உங்களுக்கு தெரியுது. அவங்களுக்காக தான் நாடகமே. அப்படியா? ஆமா. சரி சரி, அசிங்க ஆபாசம் நீங்க பேசக்கூடாது. ஆமா, பேசவே கூடாது. நம்ம வாயில வரவே கூடாது, நுழையவே நுழையாது. அசிங்க ஆபாசம் தான் நுழையாது. அதாவது இப்ப நான் ஒரு ஊருக்குலாம் நாடகத்துக்கு போனேன். போனேன்னா ரொம்ப பக்கம்லாம் கிடையாது. அறந்தாங்கி பக்கம் தான். அறந்தாங்கி புதுக்கோட்டையில இருந்து அறந்தாங்கி ரொம்ப தொலைவா? 30 கிலோமீட்டர் தான். 30 கிலோமீட்டர் தான். சில பேரு நாடகத்துக்கு வரணும்னே வருவாங்க. சரி, நாடகத்தை வரணும், நல்லபடியா நாடகத்தை பார்க்கணும். ஆமா, வீட்டுக்கு வரி வாய்தாய போட்டிருக்கிறாங்க. அதனால நாடகத்தை நம்ம போய் பார்த்துட்டு வந்துடணும். சரி, 4000-5000 செலவு பண்ணி வரி வாய்தா போட்டுதான் நாடகத்தை பார்க்கணும் சில பேர் வருவாங்க. சரி, சில பேர் இந்த நாடகத்தை கெடுக்கணும்னே வருவாங்க. அது எப்படி? எப்படி? அந்த 145 தான் டைம் பண்றது. பரவாயில்ல. சில பேரு நீங்க நாடகம் வைக்கிறாங்க, வீட்டுல கிடக்க ஒத்தையா இருக்கும், பயமா இருக்கும். சரி, நம்மளும் போய் அங்க கூட்டத்தோட கூடமா படுத்து கிடப்பான். சரி, அப்படின்னு சில பேர் வருவாங்க. அப்படியெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிற கூட்டம் நிறைய இருக்கும் போல இருக்குது. இப்படி என்ன காரணம்னா, இப்ப நாடகத்தை வைக்கிறது வந்து வரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வரி 4000 போட்டு நாடகத்தை வச்சிருவாங்க. அதனால நாடகம் பார்க்க சில பேர் வந்திருப்பாங்க. இந்த நாடகத்தை நீங்க ஒழுங்கா நடத்துறாங்களே, நீங்க நடத்தவே விடக்கூடாது அப்படின்னு கிடைக்கிற டீம் யார் தெரியுமா? அதுதான் 145 அது. இந்த நாடகத்தை எப்படியாவது போய் பாத்துறணும், இல்ல வீட்டுல இருந்து கிடக்கணும் அப்படின்னு நடந்துக்கிட்டு துணைக்காரங்க 4 பேர் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு வந்து கிடக்குற யாரு தெரியுமா? இந்த வயசான ஆளுங்க. வீட்டுல இருந்தா ஒத்தையா இருக்கணும், நாடா கொட்டையில போய் கிடந்தா 4 பேருக்கு சுத்தி இருப்பாங்க அப்படின்ட்டு வந்துடுறது. இதாவது பரவாயில்லனே. திருப்பத்தூர் பக்கம் நாடகத்துக்கு போயிட்டானே. எதுக்கு? என் வயிற்றுச்சல் என்னத்த சொல்ல? என்னப்பா சொல்லுப்பா. அப்படி கொட்டுது எனக்கு. என்ன கொட்டுது? நாடகம் பார்க்க வந்தவங்க நெருக்கி ஒரு 100-150 பேர் இருக்கும். சரி சரி, சின்ன கடலா தானே இருக்குது. 100-150 பேர் வந்திருக்காங்களே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானும் பாடுறேன், வந்து பேசுறேன், அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்படியே கை கட்டின மேனியா, தலையில முக்காடு போட்ட மேனியாவே உட்கார்ந்துருக்காங்க. என்னடா இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. சரி, ஏதாவது பாடினா நல்லா பாடுற தம்பி, நல்லா பேசுற தம்பி அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு பாக்குறேன். சரி, என்ன இவங்க இதுவும் ஒத்துக்க மாட்டாங்களேன்னு பாக்குறேன். ஒண்ணும் இல்ல, நானும் 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, ஒன்னும் ஆகல. டேய் இங்க வாங்கடா அப்படின்னு உட்கார்ந்துக்கணும். எந்திரிச்சு கேக்குறேன், கேஸ் ஆஃப்
அச்சா சாப் அப்படிங்கிறான். யாரா நீங்க 100 பேர் இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேக்குறேன். அவங்க தான் திருப்பத்தூர் சோலார் கம்பெனில வேலைக்கு வந்தவங்கலாம். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்திக்காரன் எல்லாத்துலயும் உள்ள நுழைஞ்சிட்டான். இனி நமக்கு வேலை இல்ல. இதாவது பரவாயில்ல. பாக்குறேன் என் வீட்டுக்கு பக்கத்துல நடவு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, ஒருத்தன் டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். எல்லாத்துலயும் இந்திக்காரன் நுழைஞ்சிட்டான். நம்மளுக்கு வேலை இல்லாம போச்சு. என்ன செய்ய போற? தெருவுல உட்கார்ந்து அத நான் சொல்ல விரும்பல. ஆமா, நமக்கு வேலை இல்லாம போச்சு. சரி, நான் இந்திக்காரன் வராத ஒரே ஒரு வேலை தான். என்ன வேலை? இந்த பப்புனு வேஷம் போடல. அவன் அதையும் போட்டானா நான் போயிட வேண்டியதான். குடியிருக்கிறேன் தெருவுல. எல்லாரும் ஒரு காட்டத்திலே இருந்திருப்பிய போல இருக்கு. பப்புனுக்காரன் ஏன் வர்றா, எதுக்கு வர்றான்? இந்திக்காரன் 30 ரூபாய்க்கு வேலைக்கு வச்சு விட்டு அவனுக்கு 2 சப்பாத்தியை வாங்கி கொடுத்தோம்னா வேலை முடிஞ்சு போயிடும். சரி ரைட்டு, உங்களுக்கு என்னமோ தெரியல. சரி சாப், ஒரு சப்பாத்தி கொடுக்குது, 30 ரூபா சம்பளம் கொடுக்குது, எனக்கு போது சாப் அப்படின்னு சொல்லிட போறான். சரி, அந்த மாதிரி இருக்கிறீங்க. அதனால நாடகத்தை எப்படி பாக்கணும்? எப்படி எப்படி கண்டால நாடகத்தை பார்த்திடுங்க, காலால பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்டால நாடகத்தை பார்த்திடுங்க, காலால பாட்டுகளை கேட்டிடுங்க. நாடகத்தை பார்த்திடுங்க, காலால பாட்டுகளை கேட்டிடுங்க. முன்னாடி போவே நான் சொல்றேன்னா, அதாவது உன் கட்டுப்பாடா? ஏன் கட்டுப்பாடெல்லாம் இல்ல. அப்புறம் நான் நாடகத்துக்கு வந்து குறுகிய காலம் தான். ஏன் போக கூடாது? அதுக்கு காரணம் இருக்குங்க. என்ன காரணம்னா, இப்ப நம்ம காரைக்குடி பக்கத்துல ஒரு ஊரு, அருமையான ஊரு. அந்த ஊர் பேரை சொல்ல விரும்பல. சரி, ஏன்னா அது ரொம்ப மோசமான விஷயம், அதனால நான் சொல்ல விரும்பல. சரி, நாடகத்துக்கு போயிட்டேன். அந்த கோயில பூசை எல்லாம் நடக்குது. அதாவது கிடா வெட்டு பூசை நடக்குது. பூசை நடந்தாக்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பயில எல்லாம் 6 மணிக்கு பூசை. சரி, 6 மணிக்கு பூசைனாக்கல சாப்பாடு எல்லாம் போட்டு நெருக்கி நடந்துகிட்டு இருக்குது. நடந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்த பயில சாப்பிட்டுட்டு சரி வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, சுத்தி டியூப் லைட்டா கட்டி இருக்கு. என்னடா பண்றது, இவங்க பாத்துருப்பாங்க போல இருக்கு. ஒண்ணு இது கதைக்கு ஒத்து இல்ல. சரி, டக்குனு கொட்டாய்க்கு பின்னாடிதான் ரொம்ப மரவடமா இருந்திருக்கும் போல இருக்கு. சரி, இவங்க வாட்டுக்கு பின்னாடி போய் பேண்ட் வச்சுட்டாங்க. பேண்ட் வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. நாங்க நாடகக்காரவோ ஒரு 10:30 மணிக்கு வந்தோம். சரி, ஏன் நீங்க கத்துறாரு, என்ன டைம் நடக்குது, நீ வந்து இனிமே பவுடர் போட்டு மசத்தை புடுங்கின அப்படிங்கிறாங்க. சரி, ஐயா சும்மா இருங்க, வந்துட்டோம். சரி பவுடரை போட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பப்புனுக்கார பவுடரை போட்டுட்டு வேமா வந்து கோமாளியத்திலே கூத்த ஆட வந்துட்டு கத்துறேன். சரி, கத்திட்டு நானும் சரின்னு வேமா உள்ள போயிட்டு டான்ஸ்கார பிள்ளை அனுப்புவோமேன்னு சொல்லிட்டு வேமா நானும் பாட்டு பாடிட்டு நோட்டீஸ் எல்லாம் வாசிக்கிறேன். சரி, நோட்டீஸ் எல்லாம் வாசிக்கும் போது டான்ஸ்கார பிள்ளை ரெடி ஆயிருச்சு. சரி பப்புனுக்காரன் உள்ள வந்துருவான், உள்ள வந்துருவான்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிருச்சு, வேகமா பின்னாடிக்கு போய் ஒண்ணுக்கு வந்துருக்குச்சு. சரி, ஒண்ணுக்கு வந்தாங்களா வேகமா பின்னாடி போய் ஒண்ணுக்கு இருக்க போயிருச்சு. போன உடனே இந்த சவுரி முடி வச்சு முடி நீளத்துக்கு பின்னி இருக்கும் போல. சரி, மதுரை புதுமண்டபத்துல 450 ரூபா பின்னாக்கல முடி வந்து முன்னாடி கலந்துருக்க. சரி, கரும்பு முடிச்ச முடியா முன்னாடி கலந்துன்னு சொல்லிட்டு பின்னாடி தூக்கி போட்டுச்சு அந்த பிள்ளை. பின்னாடி தூக்கி போட்டாக்கல இந்த பயலுக போனாங்களே வெளியே இருக்க அந்த பீயில இந்த முடி உட்கார்ந்துருச்சு. சீயா நானே உள்ள வந்துட்டேன். அந்த புள்ள வந்தாங்களா வந்துருச்சு, வெளியில வந்துருச்சு. அத்தாடி என்ன உடம்புன்றுச்சு. உடம்புனாங்க திரும்பி இப்படி ஒரு சுத்து பாருங்க. பெட்டிக்கார மூஞ்சில இம்புட்டி பீ. அன்னைக்கு நல்ல நாங்க வரல, நீங்க இல்லைங்க. அன்னைக்கு இருந்த பெட்டிக்காரலாம் வேற செத்து போயிட்டாரு. அதாவது பரவாயில்ல, மிருதங்கக்கார மூஞ்சில இம்புட்டி பீ. ஐயோ அது யாரு? அது வேற மிருதங்கக்காரங்க, அவர் அப்புராஜி செத்து போயிட்டாரு. சரி, அதாவது பரவாயில்ல, நம்ம ஆல்ரவுண்டுக்கார் ஆல்ரவுண்ட்ல அது வந்து ஆத்தாடி என்ன உடம்புன்னு தான் சொல்ல தடு தடுன்னு அடிக்க அங்க பீய அடிச்ச அடியில மைசெட்டுக்கார மூஞ்சில தெரிச்சிருச்சு. அன்னைக்கு எப்படிலாம் வள்ளி திருமண நாடகம் இல்ல, பீ நாடகம். என்னத்தா
ஒரு மாதிரி வச்சிருக்கிறீல எது சுத்தப்பட அன்னைக்கு நாளாக வீணாடாம ஆகி போச்சு. அது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லா செவரு வச்சுட்டாங்கல்ல, எப்படி போவாங்க? கண்ணால நாடகத்தை பார்க்கறீங்க, அமைதியா இருக்கிறீங்க. கண்டால நாடகத்தை மாத்திடுங்க. ஏனகரத்தியம் பொன்னகராம விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா நயினார் கோவில் ஒன்றியம் சிறுவயல் நடுக்குடிப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ சண்முகன் ஆலய பூப்புலி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு சிறுவயல் நடுக்குடியிருப்பு ஒட்டகவயல் திரு சண்முகம் குடும்பத்தார்களால் மற்றும் கேலக்சி டைல்ஸ் கேரளா இவர்கள் நடத்தும் பிரார்த்தனைகளாக ஸ்ரீ வள்ளிதிரும்ப நாடகம் அதிவிமர்சையாக நடைபெறும். இதில் நடிக்க இருக்க நடிகர்கள் தாங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் தான் அறிமுகப்படுத்த வேண்டிய கடமை என்று சொல்லிக்கொண்டே நடிப்பிசை வேந்தன் நடிப்பிசை நாயகன் சென்ற இடமெல்லாம் வெற்றி மூச்சு கொட்டி வரும் இன்னிசை வேந்தன் கேபி வெள்ளச்சாமி அவர்கள் இவரங்க மேலே வேடன் விருத்தனாக நடிக்க கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக குயிலினும் குரலோவியம் இன்னிசை அரசி எஸ் கலை